தாவேக்கால எனக்கு வந்து உரிமை வழங்கப்படல அப்படின்ற ஒரு குற்றச்சாட்டை வந்து அதிகமா வச்சுக்கிட்டு இருக்காங்க. எத்தனை பேர் வச்சிருக்காங்க நீங்க ஒரு கவுண்ட்? கோயம்புத்தூர்ல வைஷ்ணவி, அரியலூர்ல பிரியதர்ஷினி, தேனியில ஒருத்தவங்களும் வச்சிருக்காங்க. என்ன பொறுப்புல இருக்காங்க கட்சிக்கு? நீங்க பேர் சொல்லி சொல்றீங்கல்ல, நீங்க இன்ஸ்டாகிராம்ல ஒருத்தர் பிரபலமா இருக்காங்கன்றதுக்காக இதை எடுத்து வச்சு அத்தனை மீடியாக்களும் பேசிக்கிட்டு இருக்கீங்க. கோயம்புத்தூர்ல மகளிர் அணியில பல்லாயிரக்கணக்கான நிர்வாகிகள் இருக்காங்க. யார் கம்ப்ளைண்ட் பண்ணாங்க? 25 வருஷமா ரசிகர் மன்றமாக இருக்கும்போது, மக்கள் இயக்கமாக இருக்கும் பொழுது, களத்துல தன்னுடைய சொந்த பணத்துல மக்களுக்கு சர்வீஸ் செய்து தன்னுடைய சொந்த நேரத்தை செலவழித்து மக்கள் கூட நின்ன பெண் நிர்வாகிகளுக்கு மாவட்டத்துல பொறுப்பு கொடுத்துருக்கோம். இத்தனை ஆண்டு காலமா உழைச்சவங்களை விட்டுட்டு நீங்க இப்ப வருவாங்க, பிரபலமா இருக்கிறாங்க, எங்களுக்கு பொறுப்பு வேணும்னு கேட்பாங்க. பூத் கமிட்டி கருத்தரங்கத்துக்குள்ள வந்து சம்பந்தம் இல்லாம நான் உள்ள வரணும்னு கேட்பாங்க. அதுக்கு அலோவ் பண்ணலன்னா வெளியில வந்து லெட்டர் போட்டுருவாங்க. அப்ப இவங்களை எடுத்து வச்சு நீங்க என்ன பெரிய வந்து இவங்க கட்சிக்காக சேவை செய்தது போல பேசிக்கிட்டு இருக்கீங்க. மக்களோட பயணிக்கிறேன், அவங்களுடைய பிரச்சனைகள் நான் சொல்ல போகும்போது எனக்கு வந்துட்டு யாருமே அந்த இடத்துல நீங்க எப்படி சொல்ல முடியும்? மாரத்தான்லயே வந்துட்டு பார்க்கணும்னு நினைச்சாங்க, பார்க்கவில்லைன்னு தான் அவங்க பார்க்கலன்னு சொன்னது போய் எங்க பொதுச் செயலாளரை பார்த்திருக்காங்க. பார்த்து எங்க பொதுச் செயலாளர் வந்து மேடையிலேயே சால்வை அணிவித்திருக்கிறாரு. இதற்கு முன்பாக மாவட்ட செயலாளர் புகழ்ந்து பேசுறீங்க, இப்ப ஏன் எதிர்த்து பேசுறீங்க? அப்ப நீங்க பொறுப்புக்காக பேசுறீங்களா இல்ல வேற இன்டென்ஷனோட பேசுங்க? பெரிய கட்சிகளே வந்து கூட்டணி இல்லாம ஜெயிக்கிறதுக்கு தடுமாறுறாங்க. இருக்கிறப்போ ஒரு ஆரம்ப நிலை கட்சியா தமிழக வெற்றி கழகம் கூட்டணி இல்லாம ஜெயிக்கும் அப்படிங்கறது நீங்க எப்படி நம்புறீங்க? மக்கள் இன்னைக்கு ஒரு முதன்மை சக்தியா எங்க தலைவரை பாக்குறாங்க. அதனாலதான் இன்றைக்கு அவ்வளவு வரவேற்பு இருக்கு. இன்றைக்கு உதயநிதி போகும்போது இல்லாத வரவேற்பு எங்க தலைவருக்கு எப்படி வருது கோயம்புத்தூர்ல? அப்ப மக்களுடைய வரவேற்பு இருக்கிறதுனால தான் வருது. அது ரசிகர் கூட்டம்னு தான் நிறைய பேர் சொல்றாங்க. சரி, அப்ப உதயநிதி தலைவர் தானே, அவருக்கு அந்த கூட்டம் வரும். கொள்கை எதிரி பாஜக கூட கூட்டணி வைப்பீங்களான்றது எந்த மாதிரியான ஒரு கேள்வியா? தகவல் சொல்ற ஆட்களை மட்டும் பாருங்க. விதமான அடிப்படை ஆதாரம் இல்லாம இந்த பத்திரிகையில துண்டு செய்தியா வந்து, இந்த ட்விட்டர்ல துண்டு செய்தியா யாரோ போட்டுட்டாங்க, இவங்க எழுதியிருக்காங்க, அவங்க எழுதியிருக்காங்க, கூட்டணிக்கு 95 சீட்டு பேசிட்டாங்க, துணை முதலமைச்சர் பேசிட்டாங்க. இந்த தகவல்கள்லாம் திட்டமிட்டு பரப்பப்படக்கூடிய தகவல். வேற வாய்ப்பு கிடைக்காம திரும்ப திரும்ப இவர்களுக்கே வாக்களித்து மீண்டும் மீண்டும் வந்து இவர்கள் ஆட்சி அதிகாரத்தில் அமர வச்சு மக்கள் ஏமாந்து தானே இருக்கிறாங்க. சினிமா பிரபலத்தை மட்டும் வச்சு மக்கள் கூட்டம் கூடுறது கிடையாது. அவரை தலைவராக, ஆளுமையாக, மனதோடு மனதாக, நெருக்கமாக, நம்ம வீட்டு பிள்ளையாக ஏத்துக்கிட்டாதான் அவங்க கூட்டம் கூடும். அதனாலதான் இங்க உதயநிதிக்கு கூடல, அங்க எங்க தலைவருக்கு கூடுதுன்னு நாங்க சொல்லிக்கிட்டு இருக்கிறோம். தரணி எங்கும் வாழும் தமிழ் நெஞ்சங்களுக்கும் ஆரோ ரூட்ஸ் நேயர்களுக்கும் விஜய் சங்கரின் வணக்கங்கள். இன்னைக்கு நம்மளோட நேர்காணலில் இணைஞ்சிருக்கிறது தமிழக வெற்றி கழகத்தினுடைய மாநில செய்தி தொடர்பாளர் திரு ரமேஷ் அவர்கள் தான். வணக்கம் பிரதர். வணக்கம். நிறைய பெண்கள் வந்து இன்னைக்கு தாவேக்கால அதிகமாக எனக்கு வந்து உரிமை வழங்கப்படலை, முன்னுரிமை வந்துட்டு எங்களுக்கு கொடுக்கல அப்படின்ற ஒரு குற்றச்சாட்டை வந்து அதிகமாக வச்சுக்கிட்டு இருக்காங்க. நீங்கள் கடந்த சில நாட்களாக எத்தனை பேர் வச்சிருக்காங்க நீங்க ஒரு கவுண்ட்? இப்போ நீங்க பாத்தீங்க அப்படின்னா கோயம்புத்தூர்ல வைஷ்ணவின்ற ஒருத்தவங்க, அதே மாதிரி அரியலூர்ல பிரியதர்ஷினி ஒருத்தவங்க, தேனியில ஒருத்தவங்களும் வச்சிருக்காங்க. சோ இது வந்துட்டு தொடர்ச்சியா நடந்துகிட்டு இருக்கு. தமிழ்நாட்டுல நீங்க ஒரு 3 பேரை வந்து பின் பாயிண்ட் பண்றீங்க. பட் ஆனா அவங்க கம்ப்ளைண்ட் வைக்கிறது எல்லாமே வந்து மாவட்ட நிர்வாகிகள் மேலையும் அதே மாதிரி வந்து தலைவர் மேல வைக்கல. ஆனா மாவட்ட நிர்வாகிகள் எங்களுடைய ஒரு கருத்தை வந்து வெளிக்காட்டுறதுக்கு விடமாட்டுறாங்க அப்படின்ற ஒரு புறக்கணிப்பை வந்து அவங்க வெளிக்காட்டாம அவங்க எப்படி பல்வேறு மாவட்ட மேடைகள்ல மைக்க பிடிச்சி பேசினாங்க? அவங்க ஆனா பேசலையே. வைஷ்ணவி பல்வேறு மாவட்ட மேடைகள்ல பேசிக்கிறாங்க. மாவட்ட செயலாளர் சால்வை அணிவித்த போட்டோக்கள் வெளியில வந்திருக்குது. மாவட்ட செயலாளர்களை வந்து புகழ்ந்து பேசக்கூடிய வீடியோக்கள் அவங்களே பேசியிருக்கிறாங்க. அப்ப திடீர்னு மட்டும் எப்படி அந்த மாவட்ட செயலாளர் மாறிடுவார்? இதுக்கு முன்னாடி நீங்க தானே மாவட்ட செயலாளர். அப்ப நீங்க அதை யார்கிட்ட கேட்கணும்? இப்ப அவங்க விலகுறாங்க அப்படின்ற ஒரு மாதத்திற்கு முன்பு வரைக்கும் மாவட்ட செயலாளரை பாராட்டி பேசுறீங்க, தலைவரை பாராட்டி பேசுறீங்க, பொதுச் செயலாளரை பாராட்டி பேசுறீங்க. பூத் கமிட்டி கருத்தரங்கம் கோவையில் நடைபெறுது. பூத் கமிட்டிக்கான மெம்பர்ஸ் யார் யாரோ, நிர்வாகிகள் யார் யாரோ அவங்க மட்டும்தான் உள்ள அனுமதி, மற்ற யாருக்குமே அனுமதி கிடையாது, ரெஸ்ட்ரிக்டட் அப்படின்னு சொல்லி தான் நம்ம விழாவை நடத்துகிறோம். அந்த நிர்வாகிகளுக்கு மட்டும்தான் உள்ள அனுமதி சீட்டு கொடுத்து உள்ள அமர வைக்கிறோம். முழுக்க முழுக்க பூத் கமிட்டி நிர்வாகிகள் மட்டும்தான் அங்கே உள்ளே இருந்திருக்கிறாங்க. மகளிர் அணியோ மற்ற அணிகளில் இருக்கக்கூடியவங்களோ, கோயம்புத்தூர்ல இருக்கக்கூடிய மகளிர் அணி கூட அங்க யாருக்குமே உள்ள அலௌட் கிடையாது. ஏன் அலௌட் இல்ல? மகளிருக்கு வந்து முன்னுரிமை வழங்கப்படும். அதான் சொல்றோம்ல பிரதர், பூத் கமிட்டி நிர்வாகிகள் மட்டும் தான் அலௌட்னு சொல்றோம். அது பூத் கமிட்டிக்கான கருத்தரங்கம். ஓகே, அங்க எப்படி எல்லா நிர்வாகிகளும் போக முடியும்? இப்போ நாங்க மாநில நிர்வாகிகள் நாங்க போனோமா? மாநில நிர்வாகிகள் நாங்க இருக்கிறோம், கொள்கை பரப்பு செயலாளர்கள் இருக்கிறாங்க, செய்தி தொடர்பாளர்கள் இருக்காங்க, மற்ற நிர்வாகிகள் இருக்காங்க. நாங்கெல்லாம் போனோமா? நாங்களுமே போலையே. ஏன் போகல? அப்ப அது பூத் கமிட்டிக்கான கருத்தரங்கம். அந்த கமிட்டியோட நிர்வாகிகள் மட்டும்தான் அதுக்குள்ள இருப்பாங்க. அவர்களுக்கான பயிற்சி அங்க வழங்கப்பட்டது. நீங்க பார்த்தது தலைவர் பேசினது, மற்றவர்கள் பேசினது வெறும் வந்து லைவ் மட்டும். லைவிற்கு பின்னாடி 1 மணி நேரம் 2 மணி நேரத்துக்கு மேலாக அங்க பயிற்சி பட்டறை நடைபெற்றது. அந்த பயிற்சி பட்டறை வந்து அந்த பூத் கமிட்டி நிர்வாகிகளுக்காக ஸ்பெசிஃபிக்கா நடைபெற்ற ஒரு பட்டறை. அந்த பட்டறையில வெளியில இருக்க மகளிர் அணி நிர்வாகிகள் எப்படி அலோவ் பண்ண முடியும்? பூத் கமிட்டி நிர்வாகிகள் நடத்தப்படுறதுல அவங்க எப்படி உள்ள வர முடியும்? அப்ப இவங்க யாரு? இவங்க பூத் கமிட்டி நிர்வாகியா? இவங்க கட்சியில் என்ன பொறுப்பில் இருக்காங்கன்னு சொல்லுங்க. நீங்க பேர் சொல்லி சொல்றீங்கல்ல, கம்ப்ளைண்ட் ரைஸ் பண்ணிட்டாங்க,
மாவட்ட செயலாளர் மேல கம்ப்ளைண்ட் என்ன பொறுப்புல இருக்காங்க கட்சியில சொல்லுங்க. பொறுப்புன்றதை தாண்டி ஒரு உறுப்பினரா இருக்கும்போது ஒரு உறுப்பினர் அடிப்படை உறுப்பினருக்கான ஒரு கோடி உறுப்பினரை நாங்க நெருங்கிட்டு இருக்கிறோம். 1 கோடி உறுப்பினர் நாங்க நெருங்கிட்டு இருக்கிறோம். நான் அந்த அர்த்தத்துல கேட்கல. நான் கேட்கறது என்ன அப்படின்னா உறுப்பினர் அப்படின்ற ஒரு உரிமை இருக்குல்ல, தமிழக வெற்றி கழகத்தினுடைய உரிமை இருக்கு. அப்போ அந்த மக்களோட பயணிக்கிற ஒருத்தவங்களுடைய லட்சக்கணக்கான பெண்கள் உறுப்பினர்களா இருக்காங்க, அவங்க பேசியிருக்காங்களா? நீங்க இன்ஸ்டாகிராம்ல ஒருத்தர் இன்ஃப்ளூயன்சரா இருக்காங்க, அவங்கள பத்தி பேசுறீங்க. லட்சக்கணக்கான பெண்கள் இருக்காங்க. சரி, இன்ஸ்டாகிராம் இன்ஃப்ளூயன்சர் விட்டுறோம். அரியலூர்ல வந்து பிரியதர்ஷினில வந்துட்டு ஒருத்தர் கோயம்புத்தூர்ல மகளிர் அணியில பல்லாயிரக்கணக்கான நிர்வாகிகள் இருக்காங்க. யார் கம்ப்ளைண்ட் பண்ணாங்க? யார் உறுப்பினர்கள் கம்ப்ளைண்ட் பண்ணாங்க உங்ககிட்ட? நீங்க இன்ஸ்டாகிராம்ல ஒருத்தர் பிரபலமா இருக்காங்கன்றதுக்காக இதை எடுத்து வச்சு அத்தனை மீடியாக்களும் பேசிக்கிட்டு இருக்கீங்க. சரி, இது இவங்களை விட்டுருவோம். இப்போ பிரியதர்ஷினின்னு அரியலூர்ல வந்துட்டு ஒருத்தவங்க 10 பேரோட சேர்த்து அவங்க வெளியே போயிருக்காங்க. முன்னுரிமை வழங்கப்படல. என்ன பொறுப்புல இருந்தாங்கன்னு சொல்லுங்க. பிரதர், பொறுப்புன்றதை தாண்டி முன்னுரிமை அப்படிங்கிறது 15 வருஷம் 20 வருஷம் 25 வருஷமா ரசிகர் மன்றமாக இருக்கும்போது, நற்பணி மன்றமாக இருக்கும்போது, மக்கள் இயக்கமாக இருக்கும்போது, களத்துல மக்கள் சேவை செய்து தன்னுடைய சொந்த பணத்துல மக்களுக்கு சர்வீஸ் செய்து தன்னுடைய சொந்த நேரத்தை செலவழித்து மக்கள் கூட நின்ன பெண் நிர்வாகிகளுக்கு மாவட்டத்தில் பொறுப்பு கொடுத்துருக்கிறோம். அனைத்து மாவட்டங்களையும் பொறுப்புல இருக்கிறாங்க. புரியுதுங்களா? அனைத்து மாவட்டத்தில் இருக்கக்கூடிய பிரதிநிதிகள்ல பெண்கள் இருக்கிறாங்க. மாநில நிர்வாகிகள்ல உறுப்பினர் சேர்க்கை குழுவுடைய தலைவர் வந்து ஒரு பெண்மணி. எங்களுடைய மாநில துணை கொள்கை பொறுப்பு செயலர் அக்கா தாகிரா அவர்கள் பெண்மணி. எப்படி இவங்கெல்லாம் நாங்கள் உள்ள உட்கார வச்சிருக்கோம்? எப்படி இவ்வளவு பெண்களுக்கு முன்னுரிமை கொடுத்துருக்கிறோம்? அப்ப இத்தனை ஆண்டு காலமா உழைச்சவங்களை விட்டுட்டு நீங்க இப்ப வருவாங்க, வந்த உடனே வந்து இவங்க பிரபலமா இருக்கிறாங்க, எங்களுக்கு பொறுப்பு வேணும்னு கேட்பாங்க, தலைவர் மாடியில் பேசணும், வந்த உடனே கேட்பாங்க, பூத் கமிட்டி கருத்தரங்கத்துக்குள்ள வந்து சம்பந்தமே இல்லாமல் நான் உள்ள வரணும்னு கேட்பாங்க. அதுக்கு அலோவ் பண்ணலன்னா வெளியில வந்து லெட்டர் போட்டுருவாங்க. அப்ப இவங்களை எடுத்து வச்சு நீங்க என்ன பெரிய வந்து இவங்க கட்சிக்காக சேவை செய்தது போல பேசிட்டு இருக்கீங்க. நான் என்ன சொல்ல வரேன் அப்படின்னா, முன்னுரிமை அப்படிங்கிறது பதவி கிடையாது, பொறுப்பு கிடையாது. நான் கேட்கக்கூடியது முன்னுரிமை அப்படிங்கிறது கருத்துரிமை. முன்னுரிமை கருத்துரிமை எல்லாமே இங்க வழங்கப்பட்டு இருக்குது. அதனாலதான் நாங்க எங்க பெண்களை பேச வச்சிட்டு இருக்கோம். எங்களுடைய மாநாட்டுல முதல் மாநாட்டுல கொள்கையை விளக்கும் போது ஒரு பெண்மணி தான் கொள்கையை விளக்குனாங்க. வேற யாருக்கு நாங்க முன்னுரிமை கொடுத்தோம்? மாநாட்டு ப்ரோக்ராம் ஹோஸ்ட் பண்ணது யாரு? பெண் தான். அப்புறம் எங்க முன்னுரிமை கொடுக்காம இருக்குன்னு சொல்லுங்க. பிரதர், இப்போ மக்களோட அவங்க வந்து ஒரு மக்கள் சேவை செஞ்சுக்கிட்டு இருக்கக்கூடிய ஒரு ஆள். அதாவது எங்க கட்சியை பொறுத்த வரைக்கும் 20 ஆண்டு காலமா மக்கள் பணி செய்யக்கூடிய பெண்கள் இருக்கிறாங்க. மாற்றுத்திறனாளி பெண்மணிக்கு நாங்க பொறுப்பு கொடுத்துருக்கோம். தெரியுமா உங்களுக்கு? என்ன அப்படின்னா, நான் வந்து மக்களோட பயணிக்கிறேன், அவங்களுடைய பிரச்சனைகள் நான் சொல்ல போகும்போது எனக்கு வந்துட்டு யாருமே அந்த இடத்துல நீங்க எப்படி சொல்ல முடியும்? நீங்க ஒரு பூத் கமிட்டி கருத்தரங்கத்துக்குள்ள சொல்லணும்னு எப்படி சொல்ல முடியும்? பூத் கமிட்டின்னு இல்ல, அவங்க மாரத்தான்லயே வந்துட்டு பார்க்கணும்னு நினைச்சாங்க, பார்க்கவில்லைன்னு தான் குற்றச்சாட்டு வச்சாங்க. பார்த்தாங்க, சால்வை அணிவித்து எங்க பொதுச் செயலாளர் சால்வை அணிவித்த வீடியோ வெளிய வந்து, அதை நீங்க பார்க்கலையா? அவங்க பார்க்கலன்னு சொன்னது போய் எங்க பொதுச் செயலாளரை பார்த்திருக்காங்க. பார்த்து எங்க பொதுச் செயலாளர் வந்து மேடையிலேயே சால்வை அணிவித்திருக்காரு. அந்த வீடியோ நீங்க பார்க்கலையா? இந்த காரணம்லாம் இல்ல அப்படின்னா எதற்காக அவங்க அதை நீங்க அவங்க கிட்ட தான் கேட்கணும். எதற்கு நீங்க போய் சொல்லிக்கிட்டு இருக்கீங்க? பூத் கமிட்டிக்கு அனுமதி கிடையாதுன்னு சொல்லிட்டு நீங்க ஏன் வந்து அதுக்குள்ள போகணும்னு ஆசைப்பட்டீங்க? எதுக்கு பொதுச் செயலாளர் சால்வை அணிவித்து உங்களை பார்த்திருக்காரு, ஏன் பார்க்கல, ஆக்சசபிள் இல்லைன்னு ஏன் சொன்னீங்க? இதற்கு முன்பாக மாவட்ட செயலாளர் புகழ்ந்து பேசுறீங்களா, இப்போ ஏன் எதிர்த்து பேசுறீங்க? அப்ப நீங்க பொறுப்புக்காக பேசுறீங்களா இல்ல வேற இன்டென்ஷனோட பேசுறீங்களா? நீங்க அங்க கேட்கணும். குற்றம் சாட்டு வைக்கிறவங்க முதல்ல அந்த குற்றத்தை சரியா வைக்கிறாங்களா, உண்மையா வைக்கிறாங்களா, தார்மீகமா இருக்குதா அப்படின்னு நம்ம தான் அங்க கேட்கணும். அதை விட்டுட்டு நீங்க வந்து கட்சியை ஒட்டுமொத்த கட்சியுமே கருத்துரிமை தர மாட்டீங்க, பெண்களை மதிக்க மாட்டீங்க. இதெல்லாம் திமுக காரங்க பேசுற மாதிரி இல்லையா? இதை திமுக காரங்க தான் இதை பண்ணிட்டு இருக்கிறார். ஆன்லைன்ல உட்காந்துக்கிட்டு யாரோ ஒருத்தர் இன்ஸ்டாகிராம்ல வீடியோ போட்டு பேசிக்கிட்டு இருக்காரு. 2-3 வீடியோ தலைவருக்காக பேசியிருக்கிறாரு, கட்சிக்காக பேசியிருக்கிறாரு. அவர் ஒரு பெண் சார்ந்த விஷயத்துல வந்து ஒரு பிரச்சனை மாட்டுறாரு. உடனே தாவேக்காவுடைய இணையதள அணியே இப்படிதான் இருக்குது, தாவேக்காவுடைய மெம்பரே இப்படிதான் இருக்கிறாங்க, தாவேக்காவோட நிர்வாகி இப்படிதான் இருக்கா நியூஸ் வருது. அவர் தாவேக்கா நிர்வாகி. அவரு யாரு வேணாலும் பின்னாடி கொடியை வச்சு வீடியோ எடிட் பண்ணி பேசலாம், யாரு வேணாலும் தலைவருக்கு ஆதரவு பண்ணி வெளியில பேசலாம். நிர்வாகிகள் பேசியிருக்கிறாங்களா? நிர்வாகிகள் மேல குற்றச்சாட்டு இருக்குதா? இத்தனை ஆண்டுகளாக பயணித்த நிர்வாகிகள் மேல குற்றச்சாட்டு இருக்குதா? இல்ல மக்கள் இயக்கத்தில் நிர்வாகியா இருந்தாங்களா, இல்ல ரசிகர் மன்றத்தில் நிர்வாகியா இருந்தாங்களா, தாவேக்கால நிர்வாகியா இருந்தாங்களா, அபிஷியலா அனௌன்ஸ் பண்ணப்பட்டிருக்குதா? எதையாவது சொல்லுங்க, ஆதாரம் தான் சொல்லுங்க. மற்றபடி வந்துட்டு வெளியே தனிப்பட்ட முறையிலையும் சந்திக்க முற்பட்டும் போது அவங்களை வந்துட்டு தடுத்திருக்காங்க அப்படின்னு தான் சொல்றாங்க. அதான் நான் சொல்றேனே, சால்வை பேசக்கூடிய வீடியோ இருக்குது. மாவட்ட செயலாளர் கூட நீங்க மேடையை பகிர்ந்த வீடியோக்கள் இருக்கு. மாவட்ட செயலாளர் உங்களுக்கு சால்வை அணிவித்த போட்டோக்கள் வீடியோக்கள் நீங்க வெளியிடுறீங்க. அப்புறம் எப்படி ஆக்செப்டபிள் இல்லைன்னு சொல்ல முடியும்? ஸோ இப்போ நம்ம தமிழக வெற்றி கழகத்தை பத்தி பேசணும் அப்படின்னா, நிர்வாகிகள் தேர்வு அப்படிங்கிறது மிகவும் பின்தங்கிய நிலையில் இருக்கிறதா நிறைய அரசியல் விமர்சகரும் சரி, அதே மாதிரி நிறைய பிற கட்சிகளும் சரி, ஸோ இந்த மாதிரி வந்து அடுக்கடுக்காக அடுக்கிட்டே போகிறாங்க. ஸோ இதற்கான பதில் தமிழக வெற்றி கழகத்திடமிருந்து வரணும் அப்படின்னா என்ன வரும்? இல்லை நிர்வாகிகள் தேர்வு, இல்லை பூத் நிர்வாகிகளுடைய தேர்வு, கட்சியினுடைய உட்கட்டமைப்பு, இந்த எல்லா பணியுமே கிட்டத்தட்ட 98% முடிஞ்சிருச்சு.
இன்னும் சொற்ப எண்ணிக்கையில் இருக்கக்கூடிய பதவிகள் தான் நியமிக்கப்பட வேண்டியது இருக்கே தவிர மற்றபடி இங்கே பெரிய லேகெல்லாம் எதுவுமே கிடையாது. அதே போல் பூத் கமிட்டியை பொறுத்த வரைக்கும் அதற்கான நிர்வாகிகள் தேர்வு, பூத் கமிட்டிக்கான நிர்வாகிகள் தேர்வு எல்லாமே கிட்டத்தட்ட முடியக்கூடிய சூழ்நிலையில் இருக்குது. அதனால தான் நம்ம அந்த பூத் கமிட்டிக்கான கருத்தரங்கங்கள் வந்து ஒரு மண்டலத்தை முடிச்சிட்டோம், மிச்சம் இருக்க 3 மண்டலங்களை நம்ம நடத்த போகிறோம். ஸோ இதெல்லாம் கட்டமைப்பு மிக வலுவாக ஏறத்தாழ முடிவடைந்துவிட்டது அந்த பணி எல்லாமே. இது எல்லாமே மிகச்சிறப்பாக வந்து பொதுச் செயலாளர் அவர்கள் வந்து கவனிச்சிட்டு இருக்கிறாரு. தலைவர் தான் பொறுப்புகளை நியமிக்கிறாரு. தலைவருக்கு தெரியாமல் இங்கே யாரும் எந்த பொறுப்புகளும் நியமிக்க போகிறதில்லை. தலைவர் அனைத்து கட்டமைப்பையும் பார்த்துக்கிட்டு இருக்கிறாரு. இப்போ இந்த மாதத்திற்கு உள்ளாகவே வந்து அனைத்து விதமான சார்பு அணிகளுக்குமே பொறுப்பை வந்து நியமிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு தலைவர் வந்து அறிவுறுத்ததாக பொதுச் செயலாளர் அவர்கள் அறிவிச்சிருக்கிறாங்க. ஸோ அதற்கான பணிகளும் இந்த மாதத்துக்குள்ளேயே முடிஞ்சிடும். ஸோ இந்த ஸ்பீடில் தான் நம்மளுடைய அனைத்து பணிகளுமே போயிட்டு இருக்குது. இதில் எந்த விதமான லேகும் கிடையாது, எந்த விதமான பின்தங்குதலும் கிடையாது. மிக தீவிரமாக போயிட்டுருக்கோம். பட் இதை ஒரு திட்டமிட்டு ஒரு பிரச்சாரமாக இதை பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க. என்னென்னா கட்டமைப்பு இன்னும் முழுமை பெறலை, இன்னும் வந்து பூத் கமிட்டிக்கு வந்து ஆள் கிடைக்கல, பூத் ஏஜென்ட்ஸ்க்கு இன்னும் ஆள் கிடைக்கல அப்படின்னு சொல்லிட்டு மற்ற கட்சிகளின் சார்பாக பேசக்கூடிய நீங்கள் சொல்லக்கூடிய அரசியல் விமர்சகர்களாக இருக்கட்டும், ஆதரவாளர்களாக இருக்கட்டும், இன்னும் கட்டமைப்பை முழுமை பெறலை, நீங்கள் எப்படி 10 மாதத்துக்குள்ளே தேர்தலை சந்திக்க முடியும், அப்போ நீங்கள் இந்த கட்சியோட கூட்டணிக்கு வந்துருங்கன்னு சொல்லிட்டு இவங்க அந்த கூட்டணியில் சேர்த்து விடுறதுக்கான ஒரு ஏஜென்ட் வேலைகளை இவங்க பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க. அதுதான் இங்கே நடந்துகிட்டு இருக்க தவிர்த்து நம்முடைய கட்சியை பொறுத்த வரைக்கும் மிக தெளிவாக ரொம்ப ஸ்ட்ராங்காக இந்த கட்டமைப்பு பணிகள் வந்து முடிஞ்சிருக்குது. அது களத்தில் நீங்கள் பார்ப்பீங்க. இப்போ இந்த கட்டமைப்பு அப்படின்னு பேசும்போதே பார்த்தீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட ஒரு எல்லா கட்சிகளிலுமே வந்துட்டு ஒரு 10 மினிமம் 10 பூத் ஏஜென்ட்ஸாவது இருக்காங்க. ஆனால் நம்ம தமிழக வெற்றி கழகத்தினுடைய பூத் ஏஜென்ட்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா அந்த அளவுக்கு இல்லை அப்படின்ற ஒரு கேள்வியும் இந்த இடத்துல வருது. ஸோ இதற்கு என்ன, அதாவது நம்ம கட்சி ஆரம்பித்து இன்றைக்கு பூத் கமிட்டி வந்து ஒரு கமிட்டி இருக்குன்னா, ஒரு பூத் இருக்குன்னா, அந்த பூத்தை வந்து ஹேண்டில் செய்யக்கூடிய நிர்வாகிகள் 2 பேரை நம்ம ஆல்ரெடி நியமிச்சிருக்கோம். அதை தவிர்த்து அந்த பூத்துக்கு பணியாற்றக்கூடிய மற்ற நபர்களையும் நம்ம சேர்த்துருக்கிறோம். நீங்கள் இப்போன்னு இல்லை, மக்கள் இயக்கமாக இருக்கும்பொழுது ஒவ்வொரு வார்டுக்கும் 5 பூத் நிர்வாகிகள், அதாவது பூத் மெம்பர்ஸ் வந்து சேர்த்தக்கூடிய ஒரு இயக்கம் வந்து நம்முடைய இயக்கம். மக்கள் இயக்கமாக இருக்கும்போதே சொல்கிறேன். இப்போ வந்து கட்சியாக மாறிய பிறகு அது எல்லாமே போடப்பட்டிருக்குது. எல்லா நிர்வாகிகளும் இங்கே போடப்பட்டிருக்காங்க. போடலைன்னு யார் சொன்னது? எந்த ஆதாரமும் இல்லாமல் யார் சொல்ல முடியும்னு சொல்லுங்கள். உள்ளே இருக்கிற நாங்கள் சொல்கிறோம், வார்டு லெவலில் ஒவ்வொரு பூத்துக்குமே நிர்வாகிகள் இருக்கிறாங்க, உறுப்பினர்கள் இருக்காங்க, எல்லாமே நம்ம சேர்த்துருக்கிறோம். கட்டமைப்பு மிக வலிமையாக இருக்குன்னு நம்ம சொல்லிட்டு இருக்கோம். இப்போ அந்த பூத் கமிட்டி மாநாட்டில் வந்து நிறைய பேருக்கு வந்து பென் டிரைவ்ஸ் கொடுத்துருப்பாங்க, அதே மாதிரி அந்த PDF ஃபைல்ஸ் நிறைய கொடுத்தாங்க. ஸோ அதை வச்சு என்ன பண்ணுறாங்க அப்படின்ற ஒரு கேள்வி எல்லாத்துக்குமே இருக்குது. அதை வைத்து நீங்கள் வந்து வாக்குச்சாவடியில் வந்து எந்தெந்த வாக்குச்சாவடிகளில் எந்தெந்த பூத்களில் எவ்வளவு வாக்காளர்கள் இருக்கிறாங்க, பெண் வாக்காளர்கள் என்ன, ஆண் வாக்காளர்கள் என்ன, இதற்கு முன்பாக வந்து அங்கே என்ன மாதிரியான தேர்தல் நிலவரங்கள் இருந்திருக்கிறது, அதற்கு பிறகு வாக்காளர்களை சந்திக்கும் பொழுது தெரியும்ல எந்த கட்சி வாக்காளர்களாக இருப்பாங்க, அவங்க எந்த கட்சியுடைய அபிமானிகளாக இருப்பாங்க, யாருக்கு வாக்களிப்பாங்கன்றது தெரியும், பொதுவாக இருக்கக்கூடிய வாக்காளர்கள் தெரியும், அதிருப்தி மனநிலையில் இருக்கக்கூடிய வாக்காளர்கள் தெரியும். இது எல்லாமே வந்து பார்த்து அவர்களை சென்று நம்முடைய கழகத்தினுடைய திட்டங்கள் என்ன, நம்மளுடைய கொள்கை என்ன, கோட்பாடு என்ன, நம்ம தலைவர் எதற்காக வந்திருக்கிறாரு, நம்ம என்ன பண்ண போகிறோம், இங்கே இருக்கக்கூடிய கட்சிகள் என்ன செய்யலை, எப்படி உங்களை ஏமாத்திருக்கிறாங்க அப்படின்னு மக்கள்கிட்ட தினசரி பேசக்கூடிய பணிகள், மக்களை சந்திக்கக்கூடிய பணிகள், அந்த மக்களுக்கு தேவையான உதவிகளை செய்யக்கூடிய பணிகள், இது அனைத்தையுமே பூத் நிர்வாகிகளும் பூத் கமிட்டியில் இருக்கக்கூடிய மெம்பர்ஸும் அங்கே கழகத்தில் இருக்கக்கூடிய கிளை கழகம் வரைக்கும் இருக்கக்கூடிய நிர்வாகிகளும் தொடர்ந்து செஞ்சுக்கிட்டு இருக்கிறாங்க. இது களத்தில் நடந்துகிட்டு இருக்குது. கூட்டணி அப்படின்ற ஒரு விஷயம் பெருசாக வந்து இன்னைக்கு பேசப்பட்டுட்டு வரக்கூடிய ஒரு விஷயம். ஏன் அப்படின்னா ஒவ்வொரு கட்சிகளும் தன்னுடைய கூட்டணிக்காக நிறைய விஷயங்கள் வந்துட்டு மாற்றங்களையும் ஏற்படுத்திக்கிட்டு இருக்காங்க. ஸோ இப்போ தமிழக வெற்றி கழகத்தினுடைய கூட்டணி நடைமுறை அப்படிங்கிறது எப்படி இருக்குது? தமிழக வெற்றி கழகத்தினுடைய கூட்டணி நடைமுறை, கூட்டணியோட நிலைப்பாடு, அது எல்லாமே என்றைக்கும் ஒரே மாதிரி தான் இருக்குது. எங்களுடைய மாநாட்டில் தலைவர் என்ன சொன்னார்? 234 தொகுதிகளிலும் தமிழக வெற்றி கழகத்துடைய வேட்பாளரை மக்கள் ஆதரித்து தனி மெஜாரிட்டியோடு ஜெயிக்க வைப்பாங்க, அந்த நம்பிக்கை எங்களுக்கு இருக்குது. அப்படி இல்லை, 234 தொகுதியில் மெஜாரிட்டி எங்களுக்கு இருந்தும் எங்களை நோக்கி யாராவது கூட்டணிக்கு வராங்க, எங்களை ஆதரித்து யாராவது வராங்க, எங்களுடைய செயல்பாடுகள் பிடிச்சி யாராவது வராங்கன்னா அவர்களை அரவணைத்து ஆட்சி அதிகாரத்தில் பங்கு தரப்படும்னு சொல்கிறோம். இதுதான் நம்மளுடைய நிலைப்பாடு. அப்போ எங்கள் தலைமையில் வந்தால் கூட்டணி, இல்லையா 234 தொகுதியில் மக்கள் எங்களை ஜெயிக்க வைப்பாங்க. இதுதாங்க நிலைப்பாடு. இதுலேருந்து நாங்கள் துளியும் நாங்கள் மாறலை. இப்போ ஆனால் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா நிறைய பெரிய கட்சிகளே வந்து கூட்டணி இல்லாமல் ஜெயிக்கிறதுக்கு தடுமாறுறாங்க. ஸோ அப்படி இருக்கிறப்போ ஒரு ஆரம்ப நிலை கட்சியாக தமிழக வெற்றி கழகம் கூட்டணி இல்லாமல் ஜெயிக்கும் அப்படிங்கிறது நீங்கள் எப்படி நம்புறீங்க? ஏன் நம்பக்கூடாது? மக்கள் தாங்க எங்களுடைய நம்பிக்கை, மக்களுடைய செல்வாக்கு தான் எங்களுடைய நம்பிக்கை. இன்றைக்கு இருக்கக்கூடிய ஆளும் கட்சியாக இருக்கட்டும், ஆண்ட கட்சிகளாக இருக்கட்டும், மக்களை எந்த அளவுக்கு ஏமாற்றிருக்கிறாங்க. மக்கள் வேற வாய்ப்பு கிடைக்காம திரும்ப திரும்ப இவர்களுக்கே வாக்களித்து மீண்டும் மீண்டும் வந்து இவர்கள் ஆட்சி அதிகாரத்தில் அமர வச்சு மக்கள் ஏமாந்து தானே இருக்கிறாங்க. இன்றைக்கு மக்கள் ஒரு புதிய சக்தியை எதிர்பார்த்தாங்களா இல்லையா? மக்கள் இன்றைக்கு ஒரு முதன்மை சக்தியை எங்கள் தலைவரை பார்க்குறாங்க. அதனால தான் இன்றைக்கு அவ்வளோ வரவேற்பு இருக்குது. இன்றைக்கு உதயநிதி போகும்போது இல்லாத வரவேற்பு எங்கள் தலைவருக்கு எப்படி வருது கோயம்புத்தூரில்? அப்போ மக்களுடைய வரவேற்பு இருக்கிறதுனால தான் வருது. அது ரசிகர் கூட்டம்னு தான் நிறைய பேர் சொல்கிறாங்க. சரி, அப்போ உதயநிதி தலைவர் தானே, அவருக்கும் அந்த கூட்டம் வரல. நீங்கள் வந்து ரசிகர் கூட்டம், சினிமா நடிகர் கூட்டம் வருதுங்கிறீங்கள.
உதயநிதி நடிகரா தானே இருந்தாரு. திமுகல இருக்கக்கூடிய தொண்டர்களுமே பாத்தீங்க அப்படின்னா விஜய் அவர்களுக்கு ரசிகர்களா இருந்தவங்களா இருக்கலாம். உதயநிதி நடிகர் தானே, நடிகரா இருந்து வந்தவர் தானே. நீங்க அவரை மாமன்னன், ஆனா அவரை விட விஜய் அவர்களுக்கு வந்து ரசிகர் பேக்ரவுண்ட் அப்படிங்கிறது அதிகமா. உதயநிதி நடிகர் பிளஸ் முதலமைச்சருடைய மகனா இருக்கிறாரு, ஒரு ஆளுங்கட்சியுடைய வாரிசா இருக்கிறாரு, துணை முதலமைச்சரா இருக்காரு. அப்புறம் அவரை பார்க்க கூட்டம் வரல. ஆனா முன்னாடி நடந்தது விஜய் அவர்களுக்கு தானே, அதுக்கப்புறம் தானே அவருக்கு 2 நாள் நடந்துகிட்டு இருக்குல்ல. சரி, இது வரைக்கும் உதயநிதி ஸ்டாலின் அரசியலுக்கு வந்து என்னைக்கு இந்த மாதிரி கூட்டம் வந்திருக்குது சொல்லுங்க. திரு மு.க. ஸ்டாலின் எங்க இந்த மாதிரி கூட்டம் வந்திருக்குது? ஐயா கலைஞர் அவர்களுக்கு இந்த மாதிரி கூட்டம் வந்திருக்குது. அவர் போகும்போது வழிநடுகளை மக்கள் நிற்பாங்க பார்ப்பாங்க. அம்மையார் ஜெயலலிதா அவர்களுக்கு இந்த கூட்டம் இருந்திருக்குது. அவங்க போகும்போது வழிநடுகளை மக்கள் நின்னாங்க பார்ப்பாங்க. மு.க. ஸ்டாலின் எங்க வந்திருக்குன்னு காட்டுங்க. இது போல மு.க. ஸ்டாலின் ரோட் ஷோக்கு போனாரு, இவ்வளவு கூட்டம் ஊர்ந்து செல்லக்கூடிய அளவுக்கு ஒரு கூட்டம் திரு மு.க. ஸ்டாலின் அவர்களுக்கு வந்திருக்குன்னு காட்டுங்க. ஏங்க அவர் ஆளுமையா இருக்காரு, ஆண்ட கட்சியில இருக்கிறாரு, முதலமைச்சரா இருந்திருக்காரு, முதலமைச்சரின் மகனா இருந்திருக்காரு திரு மு.க. ஸ்டாலின் அவர்கள். இன்னைக்கு முதலமைச்சர் சிட்டிங் முதலமைச்சரா இருக்காரு. இந்தியா கூட்டணியை நான் தான் லீட் பண்றேன்றாரு. இந்தியாவையே நான் தான் முன்னுதாரணமா நடத்திக்கிட்டு இருக்கேன் அப்படிங்கிறாங்க. அவருக்கு ஏங்க அப்ப அந்த கூட்டம் வரல? அப்ப அவர் ஆளுமை இல்லையா? கேட்க மாட்டீங்களா இந்த கேள்வி? நீங்க இவ்வளவு பெரிய ஆளுமையா இருக்கீங்க, இந்தியாவே வழி நடத்துறேன்னு சொல்றீங்க, முன்மாதிரின்னு சொல்றீங்க, ஏங்க உங்களுக்கு அந்த கூட்டம் வரல அப்படின்னு நீங்க கேட்கணுமா இல்லையா? ஏன் நம்ம வந்து இவரை மட்டும் கேள்வி கேட்கிறோம்? இவர் வந்து நடிகர், உச்ச நட்சத்திரத்துல இருந்தாரு, அதனால அவரை பார்க்க வராங்க. அப்போ ஒரு ஆளுமையா இருக்க உங்களை பார்க்க கூட்டம் வந்திருக்கணும்ல, ஏன் வரல? ஆனா என்னதான் அரசியல் பிம்பம்ன்றதை தாண்டி சினிமா பிம்பம் அப்படிங்கிறது தமிழகத்துல ரொம்பவே அதிகமான தாக்கத்தை ஏற்படுத்தி இருக்கு. எம்ஜிஆர் அவர்களுக்கும் சிவாஜி கணேசன் அவர்களுக்கும் ஒரே மாதிரியான சினிமா பிம்பம் இருந்துச்சா இல்லையா? 2 பேரும் சினிமாவில் ஆளுமை தானே. அரசியல் நம்ம பின்னாடி வருவோம். எம்ஜிஆர் வந்து முன்பாகவே அரசியல் பணியில் ஈடுபட்டு அதை நம்ம ஒத்துக்கிறோம், இல்லைன்னு சொல்லலாம். ஆனா 2 பேருமே சினிமாவில் ஆளுமை தானே. 2 பேருமே மிகப்பெரிய சினிமா பிரபலங்கள் தானே. ஏன் எம்ஜிஆர் கூட சிவாஜி கூடல? சினிமா பிரபலம் மட்டும் வச்சு மக்கள் கூடுறாங்க அப்படின்னா சிவாஜி கணேசன் அதே அளவு கூட கூடி இருக்கணும்ல, ஏன் கூடல? அப்ப மக்கள் தெளிவா இருக்கிறாங்களா? அன்றையிலிருந்து சினிமா பிரபலத்தை மட்டும் வச்சு மக்கள் கூட்டம் கூடுறது கிடையாது. அவரை தலைவராக, ஆளுமையாக, மனதோடு மனதாக, நெருக்கமாக, நம்ம வீட்டு பிள்ளையாக ஏத்துக்கிட்டாதான் அவங்க கூட்டம் கூடும். அதனாலதான் இங்க உதயநிதிக்கு கூடல, அங்க எங்க தலைவருக்கு கூடுதுன்னு நாங்க சொல்லிக்கிட்டு இருக்கிறோம். மக்கள் மிக தெளிவா பிரிச்சு பாக்குறாங்க. வெறும் நடிகர்ன்றதுனால மட்டுமோ, திரை பிம்பத்தினால மட்டுமோ மக்கள் பின்னாடி போய் நிக்க மாட்டாங்க. நம்பிக்கை ஏற்படும். இவர் நம்மை தலைவராக நம்ம ஏற்றுக்கொண்டால் இவர் நம்மளை சரியாக வழி நடத்துவாரு, நம்முடைய மாநிலத்தை சரியாக கொண்டு போவாரு, நமக்கு தேவையானதை செய்வாரு, இவர் தான் அடுத்த தலைமுறைக்கு தலைவராக இருக்கக்கூடிய ஒரே தகுதி பெற்றவர்னு மக்கள் நம்பணும். அப்படி நம்பினாதான் கூட்டம் வரும். அந்த கூட்டம் உதயநிதி அவர்களுக்கு கூடல, மு.க. ஸ்டாலின் அவர்களுக்கு கூடல, எங்க தலைவருக்கு கூடுதுன்னா எங்க தலைவர் அடுத்த ஆளுமையாக மக்கள் ஏற்றுக்கிட்டாங்கன்னு அர்த்தம். இப்போ அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா பாஜக அவங்க வந்து விஜய் அவர்கள்ட்ட கூட்டணிக்காக பேசினதா ஒரு தகவல் வந்து நமக்கு கிடைச்சிருக்கு. ஸோ இது வந்து உண்மையாலுமே வந்து நடந்ததா அப்படிங்கிறது எல்லாருக்கும் ஒரு கேள்வி. இந்த தகவல் தான் எனக்கு வந்து, தகவல் சொல்ற ஆட்களை மட்டும் பாருங்களேன், ஆதாரம் இருக்காது, எந்த விதமான அடிப்படை ஆதாரம் இல்லாம இந்த பத்திரிகையில் துண்டு செய்தியாக வந்துருச்சு, இந்த ட்விட்டரில் துண்டு செய்தியாக யாரோ போட்டுட்டாங்க, ஃபேஸ்புக்கில் ஒருத்தர் எழுதியிருக்கிறாரு, முகமே தெரியலங்க, ஆனால் ஃபேஸ்புக்கில் அவர் வந்து எழுதியிருக்கிறாரு, தாவேகான் போட்டு அவர் எழுதியிருக்கிறாரு, இவங்க எழுதியிருக்கிறாங்க, அவங்க எழுதியிருக்கிறாங்க, கூட்டணிக்கு 95 சீட்டு பேசிட்டாங்க, துணை முதலமைச்சர் பேசிட்டாங்க, ஆட்சியில் 2.5 வருஷம் பங்கு இந்த தகவல்கள்லாம் திட்டமிட்டு பரப்பப்படக்கூடிய தகவல்கள். முதல்ல புரியுதுங்களா? நாங்கள் மிக தெளிவாக சொல்கிறோம், எங்களுடைய கொள்கை எதிரி பாஜக, அரசியல் எதிரி திமுக டிக்ளேர் பண்ணிட்டு தான் அரசியலுக்குள்ளே வந்திருக்கிறோம். அப்போ கொள்கை எதிரி பாஜக கூட கூட்டணி வைப்பீங்களான்றது எந்த மாதிரியான ஒரு கேள்வியாக இருக்கும்? முதல்ல எந்த மாதிரியான நரேட்டிவ் செட் பண்ணுறதா இருக்கும்? தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் பாஜகவால் காலூன்றவே முடியாது. அவங்க இந்த தமிழ்நாட்டில் வந்து ஏதாவது ஒரு விஷயத்த அட்லீஸ்ட் வந்து நமக்கு ஒரு சில இடங்கள்லையாவது ஓட்டுகள் பெறணும் அப்படின்னா அதற்கு வந்து அவங்க ஏறி சவாரி செய்யறதுக்கு ஒரு குதிரை தேவை. அந்த குதிரையாக அவங்க அதிமுகவை பயன்படுத்திட்டு இருக்கிறாங்க. இதுதான் இங்கே நடந்துகிட்டு இருக்குது. மக்கள் இந்த கூட்டணியை ஒரு காலமும் ஏற்க போகிறது கிடையாது. ஒரு காலமும் இந்த கூட்டணி மக்கள் தமிழ்நாட்டு மக்களால் அங்கீகரிக்கப்பட்டு ஓட்டுகளை பெற போகிறது கிடையாது. அப்போது இந்த பாஜகவின் அனுதாபிகளாக இருக்கக்கூடிய சில ஊடகவியலாளர்களும் சில பத்திரிகையாளர்களும் மறைமுகமாக உட்காந்து என்ன பண்ணுறாங்கன்னா இது போன்ற கட்டுக்கதைகளை அவுத்து விட்டுட்டு இருக்கிறாங்க. ஆனால் இப்போ அதிமுகவை பற்றி விஜய் அவர்களும் சரி தாவேக்கானவர்களும் சரி எதுவுமே வந்துட்டு அந்த அளவுக்கு அடித்து பேசவும் இல்லை, அதே மாதிரி அவங்களுக்கு வந்துட்டு எந்த ஒரு விமர்சனமும் அதிகமாக வைக்கல. அப்படிங்கிறப்போ அதிமுக மேலே தமிழக வெற்றி கழகத்துக்கு ஒரு சாஃப்ட் கார்னர் இருக்கா அப்படின்ற ஒரு கேள்வி எல்லாத்துக்குமே வருது. இதுக்கு முன்னாடி அவங்க கூட கூட்டணி வைக்கலான்ற ஒரு பிளான் இருந்தது, ஆனால் அது வந்துட்டு இப்போ பாஜக கூட சேர்ந்ததுக்கப்புறம் அது நடக்காமல் போயிடுச்சோ அப்படின்ற ஒரு கேள்வியும் இந்த இடத்துல வருது. மிக தெளிவாக நம்ம வந்து நீங்கள் எங்களுடைய ட்ராக் ஹிஸ்ட்ரியை பார்த்தீங்கன்னா நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். அதாவது நம்ம மிக தெளிவாக எங்கள் தலைவர் வந்து ஆரம்ப காலகட்டத்தில் மாநாடுகளில் பேசும்போது விமர்சனம் பண்ணும்போது ஒரு விஷயத்தில் மிக தெளிவாக இருந்தார். என்ன சொன்னார்? ஆட்சியாளர்கள் ஆட்சியாளர்கள் ஆட்சியாளர்கள்னு சொல்லி தான் விமர்சனம் பண்ணுவார். கரெக்டுங்களா? நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னா தெரியும், எல்லா விமர்சனங்களும் அறிக்கைகளும் ஆட்சியாளர்கள்னு இருக்கும், திமுகன்னு இருக்காது, பாஜகன்னு பேர் இருக்காது. அப்போ தான் இவங்க என்ன பண்ணிட்டு இருந்தாங்க? நரேட்டிவ் செட் பண்ணிட்டு இருந்தாங்க. இவர் திமுகன்னு பேர் சொல்ல பயப்படுறாரு, பாஜகன்னு பேர் சொல்ல பயப்படுறாரு, நரேட்டிவ் செட் பண்ணிட்டு இருந்தாங்க. தலைவர் ஏன் மிக தெளிவாக ஆட்சியாளர்கள் ஆட்சியாளர்கள் குறிப்பிட்டார்னா தனிப்பட்ட பாஜகவோ இல்லை தனிப்பட்ட திமுகவோ எங்களுக்கு என்ன இருக்குது, இல்லை அவங்களுக்கு மக்களுக்கும் என்ன தான் இருக்குது? நாளைக்கு நீங்கள் ஆட்சி அதிகாரத்தில் இல்லைன்னா உங்களை மக்கள் கண்டுக்க போகிறது கிடையாது. இன்றைக்கு திமுக ஆட்சியில் இருக்குது, தமிழ்நாடு அரசாங்கத்தில் இருக்குது, பாஜக ஒன்றிய அரசாங்கம் இருக்குது. அப்போ மக்கள் ஆட்சியாளர்களை தான் நோக்கி கேள்வி எழுப்புவாங்களே தவிர்த்து
ஆட்சியில் இல்லாதவர்கள் அதிமுகவை பார்த்தோ, காங்கிரஸை பார்த்தோ, மற்ற கட்சிகளை பார்த்தோ, தேமுதிகவை பார்த்தோ, நாம் தமிழரை பார்த்தோ மக்கள் ஏன் கேள்வி எழுப்ப போகிறாங்க? ஆட்சி அதிகாரத்தில் யார் அமர வச்சிருக்காங்களோ, யார் ஆட்சி அதிகாரத்தை வைத்துக்கொண்டு மக்களுக்கு சேவை செய்யாமல் இதெல்லாம் முன்பு நாங்கள் மற்ற கட்சிகள் செய்யலை நாங்கள் செய்கிறோம்னு சொல்லி வாக்கு வாங்கிட்டு வந்து உட்கார்ந்துருக்காங்களோ அவங்கள தான் மக்கள் கேள்வி கேட்பாங்க. அதனால தான் எங்கள் தலைவர் மிக தெளிவாக ஆட்சியாளர்கள் தான் கேள்வி முன் வைப்பார். அப்போ அதிமுக வந்து விமர்சிச்சாரு அப்படிங்கிறீங்களா? ஆட்சியாளர்கள்னா சொல்றேன்னா, நீங்க ஏற்கனவே அதிமுக சரியா செயல்படலை, மக்களுக்கு எதுவும் செய்யலை அப்படின்ற ஒரு கருத்துனால தானே மக்கள் அவங்களுக்கு தீர்ப்பு கொடுத்து வெளியில் அமர வச்சிருக்காங்க. அதனால தானே காங்கிரஸ் இன்றைக்கு ஆட்சி அதிகாரத்தில் இல்லாமல் இருக்குது. அதனால தானே அதோடைய கூட்டணி கட்சிகள்லாம் இன்றைக்கு ஆட்சி அதிகாரத்தில் இல்லாமல் இருக்குது. அப்போ ஆட்சி அதிகாரத்துலேருந்து மக்களே அவங்களை தீர்ப்பு கொடுத்து விலக்கி வச்சுட்டாங்க. அவங்க செய்யாததை நீங்கள் செய்வீங்கன்னு நம்பி தான் இன்றைக்கு உங்களுக்கு வாக்கு கொடுத்துருக்காங்க. அப்போ அதை நீங்கள் செய்யலைன்னா இன்றைக்கு ஆட்சியாளராக யார் இருக்காங்களோ அவங்கள நோக்கி தான் எங்கள் கேள்வி எழுப்பப்படும். இன்றைக்கு இந்த இடத்துல திமுக இல்லை, எந்த கட்சி இருந்தாலும் நாங்கள் கேள்வி எழுப்பிடுவோம். அப்போ திமுகவை எதிர்க்கிறதுக்காக எந்த கூட்டணி கூட வேணாலும் சேரலாம் அப்படின்ற ஒரு மிக தெளிவாக சொல்கிறோம். திமுக இன்று ஆட்சி அதிகாரத்தில் இருக்குது. இன்றைக்கு ஆட்சி அதிகாரத்தில் திமுக இல்லை, எந்த கட்சி இருந்து மக்களுக்கு வந்து எதிராக செயல்படுனாலும் நாங்கள் கேள்வி கேட்டிருப்போம்னு சொல்கிறோம். ஆனால் வரலாறுகள் எடுத்து பார்க்கும்போது நமக்கு என்ன தெரிய வருது அப்படின்னா, ஒரு புது ஆரம்ப நிலை கட்சி வந்து எடுத்த உடனே ஒரு கூட்டணி இல்லாமல் தனித்து நின்று போட்டி போட்டதா சரித்திரமும் இல்லை. அதே மாதிரி அதில் வந்து வெற்றி பெற்றதுக்கான எந்த ஒரு ஆதாரமும் இல்லை. ஸோ இதில் நீங்கள் வந்து வெற்றி பெறுவதற்கான நிலைப்பாடு அப்படிங்கிறது எப்படி? நீங்கள் அப்படியெல்லாம் வந்து எலெக்ஷனை வந்து நீங்கள் ப்ரெடிக்டே பண்ண முடியாது, புரியுதுங்களா? ஒவ்வொரு எலெக்ஷனுமே 0ல் தானே ஸ்டார்ட் ஆகுது. ஒவ்வொரு ஓட்டிங்கும் 0ல் தானே ஸ்டார்ட் ஆகுது. ஏற்கனவே இருக்கக்கூடிய கட்சிகள் வந்து 20% வாக்கு இருக்குது, 30% வாக்கு இருக்குன்றதுனால அடுத்த வருஷம் எலெக்ஷனில் 30லேருந்து ஸ்டார்ட் பண்ணுவாங்களா? 0லேருந்து தானே ஸ்டார்ட் பண்ண போகிறாங்க. அன்றைக்கு காலகட்டத்தில் அன்றைக்கு சூழ்நிலையில் மக்கள் என்ன நினைக்கிறார்களோ அதான் நடக்க போகுது. அப்போ வெயிட் பண்ணி பாருங்கள் 26 தேர்தலில். ஏன் அதுக்குள்ளே நீங்கள் வந்து ஹிஸ்ட்ரி டேட்டா எடுத்து வச்சு நாங்கள் இப்படி பார்த்துட்டோம், எந்த கட்சியுமே இப்படி வந்ததில்லை, ஏன் அந்த ப்ரெடிக்ஷனுக்குள்ளே நம்ம போகிறோம்? 2026 தேர்தலில் பாருங்கள், நாங்கள் தனித்துவமாக இருக்கிறோம், நாங்கள் முதன்மை சக்தியாக இருக்கிறோம். அதே போல் நீங்கள் அதிமுக கூட்டணியை பற்றி கூட கேட்டீங்க, அதிமுக பற்றி விமர்சனம் பண்ணுறதில்ல, கூட்டணியை பற்றி நீங்கள் கூட்டணியில் போகிற ஐடியா இருக்குது. ஏன் 6 மாதம் முன்னாடி எங்கள் தலைவர் அறிக்கை கொடுத்தாரு, அதை நீங்கள் பார்க்கலையா? அதிமுகவோட கூட்டணி என்று வரக்கூடிய அனைத்து செய்திகளுமே உண்மைக்கு புறம்பான செய்திகள்னு அறிக்கை கொடுத்தாரா இல்லையா? நாங்கள் அன்றைக்கே டிக்ளேர் பண்ணிட்டோமே அதிமுகவோட கூட்டணி எதுவும் செய்திலாம் உண்மை கிடையாது.